ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு டாபிக், யூனியன் பிரதேசங்களின் உருவாக்கம். அதாவது போன வீடியோல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மிக முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தோம், மாநிலங்களின் உருவாக்கம் பார்த்தோம். 28 மாநிலங்கள் ஒவ்வொரு காலத்துல எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள், அது 28 மாநிலங்கள், பட் இது 8 யூனியன் பிரதேசங்கள் தான். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியானதுதான். மாநிலங்கள் மாதிரி நிறைய வரலாற்று நிகழ்வுகள்லாம் இங்க கிடையாது. ஸோ அதனால ஈஸியா நம்ம படிக்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட், தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. இந்த தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். இது 1954 வரைக்கும் ஒரு ஐரோப்பிய நாட்டினுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அது எந்த நாடு அப்படின்னா போர்ச்சுகல். போர்ச்சுகலுடைய ரூலர்ஸ் யாரு? போர்த்துகீசியர்கள் தான் 1954 வரைக்கும் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலிய அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்தியா கிட்ட கொடுத்துட்டாங்க. 1961 வரைக்கும் இந்த தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலிய யார் எப்படி ரூல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நிர்வாகி, அவர் மூலமா தான் ரூல் பண்ணப்பட்டுச்சு. இந்த நிர்வாகியை யார் தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியை சேர்ந்த மக்கள். அப்போ தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி 1954 வரைக்கும் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா போர்த்துகீசியர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. 54ல இந்தியா கிட்ட போர்ச்சுகல் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலிய கொடுத்துட்டாங்க. 1961 வரைக்கும் இந்திய அரசு ஒரு நிர்வாகி மூலமாக தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலிய ரூல் பண்ணாங்க. அந்த நிர்வாகியும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவராக இருந்தாரு. அது பின்னர் இந்திய நாடாளுமன்றம் 10வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் மூலமாக 1961ல என்ன பண்ணாங்க அப்படின்னா தாத்ரா நாகர் ஹவேலிக்கு யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போர்ச்சுகலுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. 10வது சட்ட திருத்தம் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. இந்த 10வது சட்ட திருத்தத்தை பண்ணது யாரு? நாடாளுமன்றம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற யூனியன் டெரிட்டரி என்ன அப்படின்னா கோவா, டாமன் அண்ட் டையூ. இந்த 3 யூனியன் டெரிட்டரியை பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி நம்ம தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியை பார்த்தோமோ அதே மாதிரி கோவா அண்ட் டாமன் டையூ இதுவும் யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அப்படின்னா போர்ச்சுகலுடைய கண்ட்ரோல்ல தான் இதுவும் இருந்துச்சு. பட் இந்த கோவா, டாமன் அண்ட் டையூவை போலீஸ் ஆக்ஷன் மூலமாக யாரு பிடிச்சாங்க அப்படின்னா இந்திய அரசு பிடிச்சது. யாருக்கிட்ட இருந்து? போர்த்துகீசியர் கிட்ட இருந்து பிடிச்சாங்க. ஸோ அதன் பிறகு கோவா, டாமன் அண்ட் டையூ இந்த 3ம் 12வது சட்ட திருத்தம் 1962 மூலமாக 12வது சட்ட திருத்தம் 1962 மூலமாக கோவாவுக்கு, டாமன் அண்ட் டையூக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா யூனியன் பிரதேசம் ஆகிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அப்போ கோவா, டாமன் அண்ட் டையூ யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு? போர்த்துகீசியருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இந்திய அரசு எப்படி அதை தன்னுடைய பகுதிகளை கொண்டு வந்தாங்க? காவல்துறை நடவடிக்கை மூலமா கொண்டு வந்தாங்க. அதுக்கு எப்போ யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தாங்க? 1962. அதற்கு காரணமான சட்ட திருத்தம் 12வது சட்ட திருத்தம். அதன் பிறகு நம்ம பார்த்திருக்கோம் கோவாவுக்கு 1987ல மாநில அந்தஸ்து வழங்கப்படுகிறது. ஒரு முழுமையான மாநில அந்தஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னா யாருக்கு கொடுக்குறாங்க? கோவாவுக்கு கொடுக்குறாங்க. அப்போ கோவா அண்ட் டாமன் அண்ட் டையூல கோவாவுக்கு 1987ல மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டு விட்டது. அடுத்து நாம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னது? புதுச்சேரி அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரி. புதுச்சேரி இதுக்கு முன்னாடி பார்த்த கோவா, டாமன் அண்ட் டையூவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பார்த்த தாத்ரா நாகர் ஹவேலியா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே யாருடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா போர்ச்சுகல். ஆனா புதுச்சேரி அப்படிங்கிறது பிரெஞ்சினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்துச்சு, பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு கீழே இருந்துச்சு. ஸோ இந்த புதுச்சேரி அப்படிங்கிறது புதுச்சேரி மட்டும் கிடையாது, காரைக்கால், மாஹி, யானம்
அப்படிங்கிற ஒரு 3 பிளேஸையும் உள்ளடக்கியது தான் இந்த புதுச்சேரி. இந்த புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிரெஞ்சுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இந்த புதுச்சேரியை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1954 வரைக்கும் யாரு ரூல் பண்ணாங்க அப்படின்னா புதுச்சேரி அரசு தான் ரூல் பண்ணாங்க. இவங்க அதுக்கப்புறம் இந்திய அரசு கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்திய அரசு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நிர்வகிச்சாங்க. இவங்க 14வது சட்ட திருத்தம் 1962 மூலமா புதுச்சேரிக்கு யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை கொடுத்தாங்க. அப்போ புதுச்சேரி அப்படிங்கிறது யாருடைய கண்ட்ரோல்? பிரெஞ்சுடைய கண்ட்ரோல். புதுச்சேரி அப்படிங்கிறது வெறும் புதுச்சேரி மட்டும் கிடையாது. காரைக்கால்ங்கிற ஒரு பகுதி இருக்கு, மாகிங்கிற ஒரு பகுதி இருக்கு, யானம்ங்கிற ஒரு காரைக்கால், மாகி, யானம் அப்படிங்கிறது கேரளாவை ஒட்டிய பகுதிகளா இருக்கு. அது 1954 வரைக்கும் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தது? பிரெஞ்சுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அதன் பிறகு யாருகிட்ட வருது? இந்திய அரசு கிட்ட வருது. இந்திய அரசு எப்போ யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை கொடுக்குறாங்க? 1962 14வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இதுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, சரி. அதன் பிறகு பாத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது எந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர். சோ இதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. 1947 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவில் ஒரு சுதேச அரசா இருந்துச்சு. அதன் பிறகுதான் அவங்க இந்தியா கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாயின் பண்றாங்க. 2019 வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 2019 வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள்ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொஞ்சம் வேறுபட்டதாக இருந்தது. அதற்கு மிக முக்கியமா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு சரத்தை இந்திய அரசியலமைப்பு கொடுத்துச்சு. அது எந்த சரத்து அப்படின்னா ஆர்டிகிள் 370. இது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துச்சு. அப்படின்னா என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ நாடாளுமன்றம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க. அவங்க பாஸ் பண்றது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அப்ளை ஆகும். பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் 2019க்கு முன்னாடி வரைக்கும் அந்த சட்டம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த மாநில அரசு தான் முடிவு பண்ணணும். இது போக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாநில கொடி கிடையாது. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு மாநில கொடி இருக்கு. இது இந்திய கொடிக்கு இணையான மரியாதை உடையது. ஆனா எந்த காரணம் கொண்டும் இந்த கொடியை வச்சு இந்திய கொடியை அவமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது போக சொத்துரிமையிலையும் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மாற்றம் இருந்துச்சு. இது எல்லாம் இந்த ஆர்டிகிள் 370 இருந்துச்சு. 2019க்கு அப்புறம் இது மாறுது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எப்போ கொடுக்கப்படுது அப்படின்னா குடியரசுத் தலைவரின் கட்டளை 1954 குடியரசு, அதாவது பிரசிடென்சியல் ஆர்டர், குடியரசுத் தலைவரின் கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது என்னதுன்னா அப்ளிகேஷன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 1954 அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தாரு. அதுதான் இந்திய அரசு ஆர்டிகிள் 370 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய சரத்தை எங்க இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்புல இன்சர்ட் பண்ணாங்க. அதன் பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. 2019 1954 கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு அந்தஸ்தை மாற்றி 2019 நம்மளுடைய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு பிரசிடென்சியல் ஆர்டரை கொண்டு வராங்க. 2019 பிரசிடென்ட் ஆர்டர். இதுல அதே மாதிரி அப்ளிகேஷன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதன் மூலமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற அந்த மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அபாலிஷ் பண்ணப்படுது, முடித்து வைக்கப்படுகிறது. அது போக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாநில அந்தஸ்தை மத்திய அரசு எடுத்துட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 2019 ஆகஸ்ட் 5 பிறகு என்ன அந்தஸ்து கிடையாது அப்படின்னா மாநில அந்தஸ்து கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பைஃபர்கேட் பண்றாங்க, இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்னு என்ன அப்படின்னா லடாக். இந்த இரண்டு பகுதிகளும் மாநில அந்தஸ்துல இருந்து மாறி யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற அந்தஸ்தை என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ங்கிற ஒரு மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு
ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 யூனியன் பிரதேசங்களா இருக்கு. இந்த 2 யூனியன் பிரதேசங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் நம்மளுடைய புதுச்சேரி போன்றது. அதாவது புதுச்சேரி அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்திற்கு என்ன இருக்கு அப்படின்னா, மாநில சட்டமன்றம் இருக்கு. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசத்திற்கும் சட்டமன்றம் இருக்கு. லடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசம் மற்ற யூனியன் பிரதேசமான தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ அதே மாதிரி என்னது சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசம். அது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யூனியன் பிரதேசத்துல 2 விதமான யூனியன் பிரதேசம் இருக்கு. ஒண்ணு சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசம், மற்றொன்று சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசம். அதை நம்ம அடுத்து நான் சொல்லித்தரேன். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, 2019 டாமன் அண்ட் டையூ மற்றும் தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி 2 யூனியன் பிரதேசத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ இணைப்பு சட்டம். எப்ப வந்துச்சு அப்படின்னா 2019 வந்துச்சு. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2020 நடைமுறைக்கு வந்துச்சு. வந்து டாமன் அண்ட் டையூவும் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியும் ஒரே யூனியன் பிரதேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஓகே, இனி அடுத்து டோட்டலா நமக்கு எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். என்னென்ன யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறத பார்ப்போமா. டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம், புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், லடாக் ஒரு யூனியன் பிரதேசம், டாமன் அண்ட் டையூ, தாத்ரா நாகர் ஹவேலி ஒரு யூனியன் பிரதேசம். அது போக லட்சத்தீவு ஒரு யூனியன் பிரதேசம், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஒரு யூனியன் பிரதேசம். அண்ட் ஃபைனலா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சண்டிகர் ஒரு யூனியன் பிரதேசம். இப்படி நமக்கு மொத்தம் 8 விதமான யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இந்த யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேட்டகரியில பிரிக்கலாம். சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசங்கள், சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்கள். டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 3ம் சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசத்துக்குள்ள வரும். மிச்சம் இருக்க லடாக், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார், சண்டிகர் இந்த 5 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சட்டமன்றம் அல்லாத, அதாவது சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரிக்குள்ள வரும். சோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்திற்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும், ஆனா யூனியன் பிரதேசங்கள் மத்திய அரசினுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க சொல்லலாம் டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 3ம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்தாலும் முக்கியமான அதிகாரங்கள் மத்திய அரசிடமே இருக்கும். அது போக மத்திய அரசால் நியமனம் செய்யக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டான மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அரசியலமைப்பினுடைய தலைவரை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல யூனியன் பிரதேசத்துல மத்திய அரசால் நியமனம் செய்யக்கூடிய அந்த அரசியலமைப்பினுடைய தலைவருடைய பெயர் வந்து துணைநிலை ஆளுநர், லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சில நேரங்கள் அவருக்கு பேரு நிர்வாகி, அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப யூனியன் பிரதேசங்களுடைய உருவாக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா, இது கூட பார்த்திடலாம், மாநிலங்களின் பெயர் மாற்றம். மாநிலங்களின் பெயர் மாற்றம். சோ மாநிலங்களுக்கு பெயர் மாற்றம் ஃபர்ஸ்ட் இதுல 2 விஷயம் நான் சொல்லித்தரேன். மாநிலங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம். மாநிலங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பில் எந்த சரத்து கொடுக்குது அப்படின்னா, சரத்து
அல்லது உறுப்பு 3 அதிகாரம் கொடுக்குது. ஓகே, இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த சரத்து 3 சரத்து 4 மூலமா மத்திய அரசு என்ன பண்ணுது, மாத்துது. சோ சரத்து 3ல ஒரு ப்ரொவிஷன், மாநிலத்தினுடைய பெயர் மாற்றலாம். அப்படி என்னென்ன மாநிலங்கள் எந்த காலகட்டத்துல பெயர் மாத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1950. 1950ல யுனைடெட் ப்ராவின்சஸ், அதாவது ஒருங்கிணைந்த மாகாணங்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஒருங்கிணைந்த மாகாணம் 1950ல உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் மாற்றப்பட்டது. 1950ல ஒருங்கிணைந்த மாகாணங்கள் என்ன பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அதே மாதிரி 1969ல மெட்ராஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம், மெட்ராஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டது. 1950ல உத்தரப்பிரதேசங்கிற பெயரும் 1969ல தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரும் மாற்றப்பட்டது. அடுத்து 1973ல மைசூர் அப்படிங்கிற பெயர் கர்நாடகா அப்படின்னு பெயர் மாற்றினாங்க. மைசூர் அப்படிங்கிற பெயர் கர்நாடகம் அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டது. அந்த 1973லேயே லக்கடை, மினிகாய், அமின்திவி ஐலாண்ட், இந்த 3 தீவுகளும் ஒருங்கிணைந்து லட்சத்தீவு அப்படிங்கிற பெயர் கொண்டு வந்தாங்க. லட்சத்தீவு, லக்கடை, மினிகாய், அமின்திவி ஐலாண்ட் 3ம் சேர்ந்து லட்சத்தீவு அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. அப்ப 1973ல 2 பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு. மைசூர் அப்படிங்கிறது கர்நாடகம், லக்கடை, மினிகாய், அமினிதீவி அப்படிங்கிறது லட்சத்தீவு அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டிருக்கு. 1992ல டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசத்துக்கு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, தேசிய தலைநகர் டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க. டெல்லிக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுது. இதுக்கு காரணம் 69வது சட்ட திருத்தம். 69வது சட்ட திருத்தம் டெல்லிக்கு என்ன பெயர் கொடுக்குது அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படிங்கிற பெயர் கொடுக்குது. தேசிய தலைநகர் டெல்லி அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு 2006ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உத்தராஞ்சல் அப்படிங்கிற மாநிலம் உத்தரகாண்ட் அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்படுது. உத்தரகாண்ட் அப்படிங்கிற பெயர் கொடுக்குறாங்க. 2006ல அதே 2006ல பாண்டிச்சேரி புதுச்சேரி அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்படுது. அப்ப 2006ல என்ன பண்ணப்படுது, உத்தராஞ்சல் உத்தரகாண்டுங்கிற பெயர் கொடுக்குறாங்க. அதே 2006ல பாண்டிச்சேரி புதுச்சேரி அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்படுது, மாற்றப்படுது. 2011ல ஒடிசா அப்படின்னு பெயர் மாற்றப்படுது. 2011ல ஒடிசா அப்படின்னு பெயர் மாற்றுறாங்க. அப்ப இது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பெயர் மாற்றப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல பெயர் மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. இரண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சரத்து 3 தான் பெயர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லுது. சரத்து 4 மூலமாக நாடாளுமன்றம் சரத்து 3ல சில மாற்றங்களை கொண்டு வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கு பெயர் மாற்றுறாங்க. அது என்னெல்லாம் பார்ப்போமா? 1950ல யூனியன் ப்ராவின்சஸ், அதாவது யுனைடெட் ப்ராவின்சஸ், ஒருங்கிணைந்த மாகாணத்திற்கு உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற பெயர் மாற்றப்படுது. 1969ல மெட்ராஸ் அப்படிங்கிற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றப்படுது. 1973ல மைசூர் அப்படிங்கிற மாநிலம் கர்நாடகம் அப்படின்னு பெயர் மாற்றப்படுது. அதே 1973 3 முக்கிய தீவுகளான லக்கடை, அந்திவி ஐலாண்ட் அண்ட் மினிகாய், இந்த 3ம் சேர்ந்து லட்சத்தீவு அப்படிங்கிற பெயர் மாற்றப்படுது. 1992 69வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா டெல்லிக்கு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, அதாவது தேசிய தலைநகர் டெல்லி அப்படிங்கிற பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை கொடுத்து ஒரு சிறப்பு அந்தஸ்தையும் கொடுக்குறாங்க. 2006ல உத்தராஞ்சல் உத்தரகாண்ட், அதே 2006ல
பாண்டிச்சேரி புதுச்சேரிங்கிற பெயர் கொண்டு வரப்படுது. அதே மாதிரி 2011ல ஒடிசாங்கிற பெயரை கொண்டு வராங்க. இதுதான் மாநிலங்களுடைய நாமன் கல்ச்சர் சேஞ்ச் பண்ணப்பட்டது. இந்த வீடியோல நாம யூனியன் பிரதேசத்தினுடைய உருவாக்கமும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பெயர் மாற்றப்பட்ட 2 முக்கியமான தகவல்களை நாம இதுல படிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா இதுல எக்ஸாமுக்கு கேள்விகள் வரதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி.